பெரும் படையுடன் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளித்த செங்கோட்டையன் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதிமுக பிளவுபடும் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சி.வி. சண்முகம் அவர்கள் கூறியிருந்தார். கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்து சி.வி. சண்முகம் அவர்கள் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிக்கும் விதமாக பல கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அதிமுகவில் இருந்து பல நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சுயநலத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்றும், அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்க முடியாது என்றும், அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்றும் கூறியுள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது தவறு என்ற காரணத்தினால்தான் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் செல்ல முடியாது என்றும், மேலும் தனியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றால் அவரது உயிருக்கே ஆபத்து ஏற்படும், ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த காரியம் அந்த மாதிரி என்றும் செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார். மேலும் கோவையில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளுக்கு உயர் பதவிகளை வழங்கியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஞ்சிய நிர்வாகிகளை மேலும் புறக்கணிக்கும் வகையில் அவர்களை நடத்துவதும் செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் சி.வி. சண்முகம் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க தொடங்கிவிட்டதன் காரணமாக அதிமுகவிலிருந்து பெரும்பான்மையினர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் அளிக்கப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியை தழுவுவதற்கு எடப்பாடி பழனிசாமியை காரணமாகிவிட்டால் அவரை கட்சியிலிருந்து நீக்கவும் நாங்கள் தயாராக இருப்போம் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவதோடு மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வத்தை மீண்டும் நாங்கள் ஆதரிப்போம் என்றும் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவில் தற்பொழுது பதட்டம் நிலவி வருகிறது. செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.